கால் போல. பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஏகப்பட்ட கால்ஸ் வருது. எப்படி உங்களுக்கு எல்லாம் நம்பர் கிடைக்குதுன்னே தெரியல. நியூசன்ஸ். ஸ்வேதா, என்ன ஸ்வேதா யோசிச்சுட்டு இருக்கா? அதுவா, சரியான அறிவு கிட்டதுங்க. திருப்பி திருப்பி போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹலோ, யாருங்க திருப்பி திருப்பி கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? ஹலோ ஹலோ, காது கேட்கலையா? உங்களை தான் கேக்குறேன். ஹலோ. என்ன ஸ்வேதா மேடம்? ஆமா, ஸ்வேதா தான் பேசுறேன். நீங்க யாரு? கண்டிப்பா சொல்லணுமா? என்ன போன் பண்ணிட்டு விளையாடுறீங்களா? யார் பேசுறது? ஐ அம் ஜாக். வாட்? ஜாக்கா? ஜாக்ங்கற பேர்ல எனக்கு யாரும் தெரியாது. போன் வைங்க. நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாஸ் இருக்கு மேடம். உங்களுக்கு என் கூட பேச இஷ்டம் இல்லனா கட் பண்ணிடுங்க. ஆனா இழப்பு உங்களுக்கு தான். என்ன உளற? யார் நீ? என்ன விஷயம்? என்ன உங்களுக்கு தெரியாது ஸ்வேதா மேடம், ஆனா உங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏய், என்ன விஷயமா பேசணும் அத சொல்லு முதல்ல. இதா விஷயத்துக்கு நேரா வந்துட்டீங்களே. இந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரா இருக்கும்? உங்களை பத்தி ஒரு தகவல் கசிஞ்சு காத்து வாக்குல அப்படியே என் காதுக்கு வந்துச்சு. அது உண்மையா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் கால் பண்ணேன். என்ன? கல்பனான்னு ஒரு நர்ஸ். அவங்க பாவம் நர்ஸா சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சிஸ்டர் சிஸ்டர்னு அன்பா ஆசையா கூப்பிடுற அவங்கள நீங்க அடிச்சு கடத்தி கொண்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்களாமே. ஹலோ, ஏய், யாரா நீ? ஐயோ, என்ன டக்குன்னு மரியாதையை குறைச்சிட்டீங்க? அந்த தப்பு மட்டுமா பண்ணிருக்கீங்க? மறைச்சு வச்சிருந்த அவங்கள தேடிக்கிட்டு ஐயோ என் பொண்டாட்டிய காணுமேனு தேடி வந்த புருஷனை வா பொண்டாட்டிய காட்டுறேன்னு கூட்டிட்டு போய் லாரிய வச்சு அடிச்சு தூக்கிட்டீங்களே. பாவம் இல்ல? எவ்வளவு ரத்தம்! நீ வேற யாரோன்னு நினைச்ச கிட்ட உளறிட்டு இருக்க. உளறனா? அப்ப நான் சொல்ற விஷயம் எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? ஏய், வேண்டாம். இப்ப எதுக்காக இதெல்லாம் போன்ல சொல்லிட்டு இருக்க? எனக்கு நான் எதுக்காக சொல்றேன்றதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் எதுக்காக நீங்க பண்ணீங்கன்னு மொத்தமா உங்க சரித்திரமே எனக்கு தெரியும். என்னது சரித்திரம்? சரித்திரம் ஹிஸ்டரிமா? அதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? என்னடா இவன் பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டியது இருக்குன்னு கடுப்பா இருக்குல்ல? அது மட்டுமா பண்ணீங்க? முத்தரசன் சாருக்கும் வெண்ணிலாக்கும் பிறந்த குழந்தை அவனை தூக்கிட்டு வந்து திருத்தணிகைன்னு பேரை வேற வச்சு ஒரு DNA டெஸ்ட் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் தெரியும்ல? பண்ண பாவத்துக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே சரியான தண்டனை நிச்சயம் கிடைக்க போகுது. புரியுதா மேடம்? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஜாக்க பொறுத்த வரைக்கும் எப்பவும் மனசுல பட்டத பட்டுன்னு பேசிடுவான். அதனாலதான் அத்தனையும் பேசியிருக்கேன். இது பாருங்க மிஸ்டர் ஜாக், என்ன வேணும் உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். நீங்க வாங்க. அடடடடடடடா, இப்பதான் காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. வாடா போடான்னு பேசின வாயால மிஸ்டர் ஜாக் என்ன வேணும்னு எவ்வளவு மரியாதையா கேக்குறீங்கல்ல? என்ன வேணும்னு நான் கேட்டதும், என் தேவைகளை சொன்னதும், கல்பனாக்கு ரூபா கொடுக்கறேன்னு
ஏமாத்தி கடத்தின மாதிரி, அவ புருஷனை லாரி வச்சு அடிச்சா மாதிரி என்னையும் ஏதாவது பண்ணிடலான்னு யோசிக்கிறீங்களா மேடம்? அதெல்லாம் நடக்காது. பொதுவா எப்பவுமே உங்களுக்கு மத்தவங்க நிம்மதியை கெடுத்துதானே பழக்கம். நான் உங்களோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட தூதன்னு வச்சுக்கோங்க. டேய் மொவன, நீ நேர்ல மட்டும் சிக்குன அவ்வளவுதான். யாரா நீ? யாரா? பொறுமையா யோசிங்க மேடம். உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு மூடு வரலனா ஏசி ரூம் போட்டு யோசிங்க. டேய், திஸ் இஸ் ஜாக். ஹலோ. யார் ஸ்வேதா? யார் என்ன பேசுனாங்க? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? எதுவுமே என்ன கேட்காத. எதுவும் பேசுற மூட்ல நான் இல்ல. ஏதோ பெரிய பிரச்சனை வரும் போல இருக்க. விட மாட்டேன். என்கிட்டயே ஒருத்தன் போன் பண்ணி மிரட்டுறானா? வருது. உடனே நீங்க கார் எடுத்துட்டு வாங்க. அர்ஜென்ட்டா நம்ம தோப்பு வீட்டு வரைக்கும் போகணும். வாங்க. என்னடி இது? எவனோ ஒருத்தன் போன் பண்ணி ஸ்வேதாவே இன்டைரக்டா அரட்டிட்டு இருக்கான். பிச்சுக்கிட்டு ஓடுறா இப்படி? யாரா இருப்பான்? வணக்கங்க ஐயா. உள்ள இருக்காளே கல்பனா எப்படி இருக்கா? சாப்பிடவே மாட்டேங்குதுங்கம்மா. தன்னந்தனியா பேசிக்குது, தனியாவே சிரிக்குது, தலைமயிரெல்லாம் இழுத்து பிச்சுக்குதுமா. சாப்பாடு கொண்டு போய் வச்சா தட்டி தட்டி விடுதுமா. சில நேரம் அடிச்சு என் கையை கூட கடிக்க விடுதுமா. உள்ள போய் பார்க்கலாமா? அம்மா ஜாக்கிரதமா, கொஞ்சம் எட்ட நின்னே பாருங்க. சரி வாங்க. எல்லாரும் வாங்க, வந்து லைன்ல நில்லுங்க. அப்பதான் நான் ஊசி போடுவேன். சரியா? ஊசி போட்டா சரியா போயிடும். எந்த காய்ச்சல் வந்தாலும் சரியாயிடும். உங்களுக்கு தெரியாதா? ஐயோ லூசு லூசு. ஊசி வேணாமா? பயமா இருக்கா? இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நான் இலையெல்லாம் அரைச்சு கொண்டு வந்து கொடுக்கறேன். இலையெல்லாம் எடுத்து நல்லா சர்ரு சர்ருன்னு அரைச்சு உங்களுக்கு வந்து கொடுக்கறேன். சரியா? சரியா போயிடும். ஏய், நீங்க ரெண்டு பேரும் என்ன அங்க நிக்கிறீங்க? வாடா. ஏய் தடியா, வாடா. தடியாவா? மருது ப்ளீஸ் ப்ளீஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பக்கத்துல போகாதீங்க. வரமாட்டியா? ஏய் நீ வா. வரமாட்டியா? இரு இரு, என் கையில சிக்குவல்ல, உனக்கு பெரிய ஊசி எடுத்து போடுறேன். வாங்க, நீங்க வந்து லைன்ல நில்லுங்க. இங்க பாரு ஸ்வேதா, இவனை இப்படியே இங்கேயே விட்டு வச்சுன்னு வச்சுக்க. இங்கே செத்துக்கிட்டு தொலைஞ்சானா அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடும். புரிஞ்சுதா? ஏய் நீயும் வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க. வரியா இல்லையா இப்போ? வாங்க. வா, வந்து நில்லு. ஏய் எங்க போற? வா, ஊசி போட்டுட்டு போ. போகாத, அப்புறம் பெரிய ஊசிய போட்டுருவேன். ஒழுங்கா வந்து இங்க நில்லு. அதான் வந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கல. ஸ்வேதா, அவ நிஜமாவே பைத்தியமாயிட்டா போல இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் நம்பவே கூடாது. போடுற கணக்கு நம்ம கரெக்டா போடணும். அப்புறம் இன்னொரு தடவை செக் பண்ணி பாத்துடலாம். ஆமா, நீளமா வளர்ந்துருச்சு. உனக்கு கூட நீளமா வளர்ந்துருச்சா? பொய் சொல்லாத, ஃப்ராடு. ஏய் வா வா, உனக்கு தான் ஊசி சொல்லிருக்கேன். வந்துருச்சு.
என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டல. இரு இப்போ ஊசி போடுறேன். என்ன பார்க்க வந்திருக்கியா? நம்ம விளையாடலாம். ஏய் தடியா, இந்த பொம்பளை என்ன அடிக்குது. என்ன ஸ்வேதா இதெல்லாம்? இப்ப அவளை கார்ல ஏத்திடலாம் வாங்க. எனக்கு வலிக்குதுல. ஏய் எந்திரி. என்ன பண்ற? எந்திரின்னு சொல்றல. என்ன பண்றீங்க? இரு ஒழுங்கா உட்காரு. வாய் முடியல. விடுங்க. கத்த வரேன்னு சொல்றல. மருந்து புடிங்க. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறோம் வா. வா கிளம்பலாம். என்ன பண்றீங்க? வான்றல. ஏய் வா. வா. ஹாஸ்பிடலுக்கு போறோம் வா. ஏய் அடம் பிடிக்காத எந்திரி. என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. ஏய் வான்றல. என்ன விடு. நான் வர மாட்டேன். போமா. என்ன விடு. விடுங்க. ஏய் ஒழுங்கா உட்காருன்னு சொல்றல. எங்க போற? சும்மா உட்காரு. வெளியில எல்லாம் போக கூடாதுன்னு சொல்றல. உன் வீட்ல தான் டிராப் பண்ண போறேன். உட்காரு. வீட்டுக்கு போகணும். வாய் அடிச்சுட்டு உட்காரு. ஒழுங்கா உட்காரு. ஐயோ மருது ப்ளீஸ் மாஸ்டர் போங்க. இங்க வா. உட்காரு. நான் போறேன். எங்க போற? ப்ளீஸ் ஒழுங்கா உட்காரு. மருது ம். இந்த ப்ளீஸ் ஓகேவா? ம். இதெல்லாம் ஓகே. ஓகேவா? ம். ஒத்துடா. ஹாய். இனிமே என்ன பிடிக்க முடியாது. நான் போறேன். பாய். போய் தொலையிட்டு எங்கேயாவது. கண்டிப்பா இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம இடத்துல ஏதாவது ஆனாதான் ஏதாவது பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் வராது. பார்க்கலாம். சரி போலாமா? ம். வாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கா? சரி ஒளிஞ்சிருந்து கண்டுபிடிப்போம். ஜனனி என்ன கௌதம்? ஒண்ணு இல்ல, மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. சரி டாக்டர் கொடுத்தாரு அந்த அயன் டானிக், அதெல்லாம் கரெக்டா குடிக்கிறியா? அதுவும் குடிச்சிட்டேனே. ஐயோ ஜனனி, மாத்திரை மருந்தோட எக்ஸ்பைரி டேட் எல்லாம் கரெக்டா பார்த்து தானே சாப்பிடுற? ஏன் இப்படி கேக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன்னோட மேலோதரு லைட்டா வீங்கின மாதிரி இருக்கு. என்ன சொல்ற கௌதம்? ஆமா, இங்க பாரு, இந்த இடம் தான் வீங்கின மாதிரி இருக்கு. போ போய் கண்ணாடிய பாரு. போய் பாரு. மாட்டடி. அப்படி எதுவும் தெரியலையே. கௌதம், என்ன கௌதம்? ஐயோ குடு குடு, விக்கிடு குடுங்கறல. ஜனனி போன் கொடு. சொன்ன கேளு. கௌதம் வேண்டாம் ப்ளீஸ். கௌதம் இரு ஒண்ணு. ஜனனி கௌதம் கௌதம் குடு கௌதம். என்னது இது? என் போட்டோவை வச்சுக்கிட்டு காட்டாம ஆட்டம் கட்டுறியா? சொல்லு, எதுக்கு என் போட்டோவை என்கிட்ட காட்டாம மறைக்கிற? ஒண்ணும் இல்ல, கன்சீவா இருக்கிற பொண்ணுங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட போட்டோவை
தினமும் பார்த்தா குழந்தை அவங்க சாயலே பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதான் உன் போட்டோவை போன்ல வச்சு அடிக்கடி பார்த்துட்டு இருந்தேன். போட்டோவை எடுத்து இங்க எங்கேயாவது மாட்டி வைக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கு தான் தலைக்கு கிறுக்கு ஓவரா ஏறிடுமே, அதான் போன்ல ஒளிச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்காமலா? பிடிக்காமலே நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கேள்வி கேக்குறான் பாரு, முட்டாள் முட்டாள். என்ன நீ பாட்டுக்கு மரியாதை இல்லாம ஓவரா பேசுற? பிச்சு விடுவேன் பிச்சு. உன்ன ஜென்னி, ஏய் இரு. என்ன இங்க பாரு, இப்போ கீழ் உதறி வீங்கின மாதிரி இருக்கு. மறுபடியும் என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஏய் ஜென்னி, I love you. நம்ம ஏற்கனவே இன்னைக்கு பேசின மாதிரி இந்த பத்திரம் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ரேட் படி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துலான்னு சொன்னால, பத்திரத்தை நம்ம கரையம் பண்ண போறோம். 2 நாள்ல அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அதனால இன்னைக்கு முறையா ஒரு முன் பணம் ஆத்தாக்கு முன்னாடி இது கொடுத்துருவோம். சரிங்களா அண்ணா? நீங்க அந்த பேர்லாம் கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. சிவகுமார் வாங்க. வாங்க. வணக்கம்யா. நன்றிங்கய்யா. பாலண்ண வாங்க. நன்றிங்கய்யா. ஆறுமுகண்ண வாங்கிக்கங்க. குபேந்திரன் வாங்க. ஏன் நிக்கிறீங்க? வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் தர்றதா சொன்ன அந்த இடத்த இப்ப நான் தர்றதா இல்லைங்க. என்னப்பா இப்படி பேசுற திடீர்னு? என்னங்க சொல்றீங்க? ஏங்க ஆத்தா கோவிலுக்கு நீங்க பாதைக்கான உங்க நிலத்தை தரந்தானே சொன்னீங்க? சபையில தானே பேசணும். அப்ப நீங்க ஒத்துக்கிட்டு இப்ப திடீர்னு மாட்டேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? நான் என்னங்க பண்ண முடியும்? ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருந்தேன். அதுக்காக அந்த இடத்தோட பவரை அவங்களுக்கு எழுதி கொடுத்துருந்தேன். நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க கொடுக்க போற பணத்தை வச்சு அந்த பவரை திரும்பவும் வாங்கி அதை கோயில் கட்டுறதுக்கே கொடுத்துடலான்னு நினைச்சேன். ஆனா பவர் எழுதி வாங்கினவங்க கண்டிப்பா எனக்கு அந்த இடம் வேணும், மேல பணம் வேணா அதிகமா கொடுக்குறேன்னு சொல்றாங்க. என்னால ஒன்னும் பண்ண முடியல. தம்பி, இதானே உங்க பிரச்சனை? ஆள் யாருன்னு காட்டுங்க. கோயிலுக்குன்னு ஊர் மொத்தமும் கூடி பேசும்போது அவங்க எப்படி தரமாட்டோன்னு சொல்ல முடியும்? நாங்க எல்லாரும் பேசி பார்க்கிறோம். யார் உங்ககிட்ட பவர் வாங்கி இருக்கிறது? அவங்கள இங்க கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, அவங்களை கூப்பிடுறேன். மேடம்,